ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபிநாயகம் அல்லவா. கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா, ஞானத்தின் திறவுகோல். பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை, சொல்லித் தரும் தகுதி இந்த துனியாவில் எவருக்கும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தினுடைய வாழ்வில் அவனுடைய படைப்புகளில் சிலதை விடவும் சிலதை உயர்வாக ஆக்கி வைத்திருக்கின்றான், கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். எல்லா படைப்புகளிலும் அப்படித்தான். மரம், மட்டை, புழு, பூச்சி, ஊர்வன, நடப்பன, பரப்பன எல்லாவற்றிலும் ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், உயர்வாகவும் படைத்திருக்கின்றான். அதேபோல் மக்களிலும் சிலரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவில் குறைந்தவர்களும் உண்டு, அறிவில் நிறைந்தவர்களும் உண்டு. நாம் பார்க்கலாம், எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை தோழர்கள், பெருமானாரினுடைய தோழர்களிடத்தில் சில சஹாபாக்கள் அரசியல் ரீதியாக உயர்ந்தவர்களும் உண்டு, ஆன்மீக ரீதியாக உயர்ந்த சஹாபாக்களும் உண்டு. அரசியல் ரீதியாக உயர்வுபடுத்தினால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, 4 சஹாபாக்கள். அதில் கடைசி இடத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரலாம். ஆனால் ஆன்மீகம், மறைமுகமான ஞானம், அல்லாஹ்வினுடைய தனிப்பட்ட இல்மு, அந்த விஷயத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதலிடத்தை பிடிக்கின்றார்கள். எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன மதீனத்துல் இல்மி, அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா. நான் இல்மின் பட்டணம் என்றால் அந்த பட்டணத்தின் தலைவாசல் அலி என்று சொல்வார்கள். வரலாற்றிலும் கூட சில நேரங்களில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு மாத்திரம் சில மறைமுகமான விஷயங்களை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு போரை முடித்துவிட்டு வருகின்றார்கள் சஹாபாக்கள், பெருமானாரும் வருகின்றார்கள். அலியை மாத்திரம் தனியாக அழைத்து சில விஷயங்களை காதுக்குள் ஏதோ ரகசியம் சொல்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அலிக்கு மாத்திரம் தாங்கள் ஏதோ ரகசியம் சொல்வது போல் தெரிகின்றதே என்று கொஞ்சம் கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உள்ளத்திலே இருந்து நான் பேசுவது எல்லாம் நான் சுயமாக பேசுவது கிடையாது. அலிக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று என் மனம் நாடியது, அது அல்லாஹ்வினுடைய நாட்டம். அதனால் சில மறைமுகமான விஷயங்களை நான் அலிக்கு சொல்லிக் கொடுத்தேன், அவ்வளவுதான். அலிக்கு சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய நாட்டம், அதுதான் இங்கே நிகழ்ந்தது, நடந்தது என்றார்கள். காலம் கொஞ்சம் செல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம் முடிந்து அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹஜ்ஜிலே வைத்து ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லை முத்தமிடுகின்றார்கள். முத்தமிடுகின்ற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஏ ஹஜ்ருல் அஸ்வதே, உன்னை முத்தமிடுவதை எனது ஹபீப் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதை, முத்தம் கொடுப்பதை
உனக்கு முத்தம் கொடுப்பதை நான் என் கண்களால் பார்த்திருக்கிறேன். அதனால் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? முத்தம் கொடுக்குறேன். மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த விதமான பிரியமும் இல்லை, பாசமும் இல்லை, உனக்கு எந்த சக்தியும் இல்லை, ஆற்றலும் இல்லை என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள். இப்போ நிறைய பேர் பயானில் சொல்லும்போது இப்படி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதோடு முடிச்சிடுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடந்தது என்று நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இப்படி சொன்ன உடனேயே அருகிலே நின்ற அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, உமரே கொஞ்சம் நிதானமாக இருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்கள், அவசரப்பட்டு நீங்கள் வார்த்தையை விடாதீர்கள், அந்த கல்லுக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லை என்று சொல்லாதீர்கள், நீங்கள் முத்தம் கொடுத்தால் உங்களை நன்மை செய்தவராகவும், நீங்கள் முத்தம் கொடுக்கவில்லை என்றால் அதற்கு நீங்கள் முத்தம் கொடுக்காத அந்த பிழையையும் அது பதிவு செய்து வைத்துக் கொள்ளும் அந்த ஆற்றல் அந்த கல்லுக்கு உண்டு என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்று சொன்னார்கள். ஏன் நாம் அதை முத்தம் கொடுக்கின்றோம் தெரியுமா? அதை நாம் ஏன் சங்கைப்படுத்துகிறோம் தெரியுமா? ஆலமே அருவாகிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மக்கள் எல்லோரினுடைய ஆன்மாவையும் படைத்து உறுதிமொழி எடுத்தபோது உலக மக்கள் எல்லோரும் நீதான் எங்களின் ரப்பு என்று ஷஹாதத் அந்த உறுதிமொழி சொன்னோம் அல்லவா? அந்த உறுதிமொழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றுக்கொண்டு இந்த கல்லின் வாய்க்குள் தான் வைத்திருக்கிறான். அதனால்தான் அந்த கல் உலகத்திற்கு வந்தது. அந்த கல்லைத்தான் உலகம் முழுக்க இருந்து வரக்கூடிய மக்கள் முத்தம் கொடுக்கிறார்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விளக்கம் சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நான் அவசரப்பட்டு விட்டேனே, இன்றைக்கு இந்த இடத்தில் அலி மாத்திரம் இல்லை என்றால் நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொன்னார்கள். இப்போ அவங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் கிடைக்குது. உமருக்கு அலி பெற்றிருந்த விளக்கம், அந்த அறிவாற்றல், அந்த ஞானம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு இல்லை. ஏன் சில நேரங்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் போன்ற மிகப்பெரிய பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் வந்து சில விஷயங்களை கேட்பார்கள், ஆழமான விஷயங்களை கேட்பார்கள், அறிவு சார்ந்த மறைமுகமான விஷயங்கள், ஏன் சில நேரங்களில் மார்க்கத்தினுடைய தீர்ப்புகளை கூட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் வந்து மசூரா செய்துதான் தன்னுடைய வாழ்நாளில் செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை யோசித்து பாருங்கள். இப்போ இது ஒரு நிகழ்வு. அல்லாஹ் யாருக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கின்றான் என்பதற்கு இது ஒரு நிகழ்வு. இன்னும் சொல்ல போனால் வலிமார்களினுடைய தொடர்பே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமிருந்து தான் ஆரம்பமாகின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷைகுமார்கள், வலிமார்கள் யாராக இருந்தாலும் அவர்களினுடைய அந்த லிங்க், அந்த தொடர்பு, அந்த செயின் தொடர்பு எங்கு போய் முடியும் என்றால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் தான் முடியும். அவர்களிடமிருந்து தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போகும், அங்கிருந்து நேர அல்லாஹுக்கு போகும். இதுதான் வலிமார்களினுடைய தொடர்பு. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் வலிமார்கள் யாரும் இல்லையா? இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வலியை உலகத்திற்கு அறிமுகம் செய்கின்றார்கள். பாருங்கள், ஒரு முறை கர்னி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே இருந்து உவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திப்பதற்காக வருகிறார். அவர் வந்த நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர் பயணம் போய்விட்டார்கள். வீட்டிலே கேட்கிறார், நாயகம் வெளியிலே சென்று விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். எனது ஊர் கர்னி, கர்னியிலே இருந்து நான் உவைஸ் வந்திருக்கிறேன் என்று மாத்திரம் பெருமானாரிடம் சொல்லுங்கள், நான் வருகிறேன், எனக்கு வேலை நிறைய இருக்கிறது என்று சொல்லி புறப்பட்டு விட்டார். உடனடியாக போய்விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தினங்களுக்கு பின்னால் வந்தபோது வீட்டிலே இருந்த மனைவிமார்கள் சொல்கின்றார்கள், உங்களை தேடி உவைஸ் என்பவர் வந்தார், அவர் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்று சொன்னவுடன் பக்கத்திலே இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த உவைஸ் யார்? அந்த உவைஸ் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்றாக கவனிக்க வேண்டும், அந்த உவைஸ் அல்லாஹ்வினுடைய இறை நேசர் என்று சொன்னார்கள்.
இறைநேசர். அவரை உலகத்தில் சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இன்றைக்கு கிடைக்கவில்லை. அதே போன்று நாளை மறுமையிலும் அவரை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்திலும் நான் பார்க்கவில்லை, நாளை மறுமையிலும் அவரை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பார்ப்பேனா என்றார்கள். இல்லை, நீங்களும் பார்க்க முடியாது. அப்போ சொன்னாங்க, உமரும் அலியும் உவைஸை பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அவர்களை பார்க்கின்ற போது அவர்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் உங்கள் சார்பாக என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் எனது சலாத்தை எத்தி வையுங்கள், நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அணிந்திருந்த சட்டையை கலற்றி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய கையிலே கொடுத்து, இந்த சட்டையை அவர்களுக்கு அன்பளிப்பாகவும் கொடுத்து விடுங்கள், நான் கொடுத்ததாக. மேலும் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ் உங்கள் சார்பாக? முஸ்லிம்கள், உலக முஸ்லிம்கள் எல்லோருக்காகவும் துவா செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்காக கூட துவா செய்ய சொல்லவில்லை. இங்கு நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். சொல்லக்கூடிய வார்த்தை, சொல்லக்கூடிய நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன வார்த்தை, உவைஸை உலக முஸ்லிம்களுக்காக துவா செய்ய சொல்லுங்கள். நாயகம் துவா செய்தாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். ஆனால் இறைநேசர் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து வைத்த காரணத்தால் இந்த துவாவை அவர்களை செய்ய சொல்லுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கூடவே இருந்த சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கூடவே இருந்தவர் அலி, இந்த இரண்டு பேரையும் வச்சு சொல்றாங்க, துவா செய்ய சொல்லுங்கள். அவர் மாத்திரம் அந்த துவாவை செய்தால், ராபியா, முதல் என்று இரண்டு கோத்திரங்கள் உண்டு. அந்த கோத்திரத்தார் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு முடிகள் ஜாஸ்தி. அந்த கோத்திரத்தார் வளர்க்கக்கூடிய ஆடுகளினுடைய ரோமங்களின் எண்ணிக்கை அளவு முஸ்லிம்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுவான் என்று சொன்னார்கள். செய்தியை வாங்கிக் கொண்டார்கள். காலம் கடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய காலம் முடிகிறது. ஜனாதிபதி பொறுப்பில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியாக, அமீருல் முஃமினீனாக வருகின்றார்கள். பொறுப்புக்கு வருகின்றார்கள், பதவிக்கு வருகின்றார்கள், ஜனாதிபதியாக வருகின்றார்கள். வந்ததற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கும் ஆசை வருகின்றது, நாம் சென்று உவைஸை சந்தித்து விட்டு வந்து விடலாம் என்று ஆசைப்படுகின்றார்கள். இப்போ உவைஸ் என்கிற சஹாபியை சந்திப்பதற்கு கர்னி போக வேண்டும். அந்த ஊர் பேரையும் அவர் பெயரையும் சேர்த்துத்தான் நாம் உவைஸுல் கர்னி என்று சொல்கின்றோம். இப்போ கர்னிக்கு செல்ல வேண்டும். கர்னி என்பது தமிழ்நாட்டிலே இருந்து ஆந்திராவிற்கு உண்டான தூரத்தினுடைய எல்லை அளவு, நீண்ட தொலைவு. இன்றைக்கு வாகனங்கள் நிறைய, ரயில் பயணங்கள் இருக்கிறது, விமானங்கள் இருக்கின்றது, சுலபமாக செல்லலாம். அன்றைக்கு என்ன இருந்தது? ஒன்றுமில்லை. நடைபயணமாகவே அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் செல்கின்றார்கள். சென்று விசாரிக்கிறார்கள், இங்கே யாராவது உவைஸ் என்று ஒருவர் இருக்கின்றாரா? எல்லோரும் சொன்னார்கள், உவைஸ் என்று யாரும் இல்லையே, உவைஸ் என்று யாரும் இந்த ஊரில் இல்லையே. அப்போ நிறைய நபர்களிடம் கேட்டதற்கு பின்பு ஒருவர் மாத்திரம் சொன்னார், உவைஸ் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் என் பெரிய தந்தை அம்ருடைய மகன், உவைஸ் என்றவருக்கு பெயர். ஆனால் நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர், அலி போன்ற சஹாபாக்கள் எல்லாம் தேடி வரக்கூடிய அளவிற்கு அவர் ஒன்றும் பெரிய மனிதர் அல்லவே, பெரிய மனிதர் அல்லவே, அவர் ஒரு சாதாரண மனிதர். அவர் பரம ஏழை. தன்னுடைய தாயை சொற்ப வருமானத்தில் பாதுகாக்கக்கூடிய ஒரு பரம ஏழை. அது மாத்திரமல்ல, அவருடைய தொழிலே பெரிய பணக்காரர்களுடைய ஒட்டகங்களை எல்லாம் வாங்கி கொண்டு மேய்த்து விட்டு அதை கொண்டு போய் ஒப்படைப்பதுதான் அவருடைய தொழில், அவருடைய வேலை. இரவில் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவார். அதுவும் காய்ந்து போன
சில ரொட்டி துண்டுகளை மாத்திரம்தான் சாப்பிடுவார், வேற எதையும் தனக்காக வைத்துக் கொள்ள மாட்டார், உலகத்தின் பற்று என்பது உள்ளத்தில் சுத்தமாக கிடையாது என்றெல்லாம் அவர் சொல்கிறார். யாரோடும் அவர் பேசவும் மாட்டார், பழகவும் மாட்டார். மக்களெல்லாம் சிரித்தால் அவர் அழுவார், மக்களெல்லாம் அழுதால் அவர் சிரிப்பார். அவ்வளவு ஒரு உலகத்தினுடைய பற்றற்ற தன்மையிலே வாழக்கூடிய ஒரு மனிதர். அவர் ஒன்றும் பெரிய மனிதர் அல்ல என்று சொன்னபோது ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் உமரும் புரிந்து கொள்வார்கள். அப்படி என்றால் அவர்தான் அந்த உவைஸ். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உவைஸ் அவர்தான். அவரைத்தான் நாங்கள் சந்திக்க வேண்டும். தேடி பிடிக்கிறார்கள். ஊரின் எல்லையில் ஒரு திறந்த மைதானத்தில் ஒரு பாறையின் மீது அமர்ந்திருக்கிறார். சுற்றி சில ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்கிறார்கள். சத்தத்தை கேட்டவுடன் திரும்பி பார்த்தார். யார் நீங்கள்? நான் தான் உமர், அமீருல் முஃமினீன், ஜனாதிபதி அமீருல் முஃமினீன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் நாங்கள். நீங்கள் தான் உவைஸா என்று கேட்கிறார்கள். ஆமாம், நான் தான் உவைஸ். முசாபகா செய்கிறார்கள், முஆனகா செய்கின்றார்கள், கட்டி பிடிக்கிறார்கள், ஆறத் தழுவுகிறார்கள். தழுவியவுடன் சொன்னார்கள், ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொன்னார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தன்னுடைய கொண்டு வந்த அந்த அன்பளிப்பு பெருமானாரினுடைய சட்டையை எடுத்து கொடுக்கிறார்கள். வாங்கியவர்கள் அழுகிறார்கள். அழுது அழுது தாடியெல்லாம் நனைகிறது. அவ்வளவு தூரம் அந்த அன்பை, அந்த பிரியத்தை உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளிப்படுத்துகிறார்கள். சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடம் சில வார்த்தைகளை அமானிதமாக சொல்லச் சொன்னார்கள். சொல்லுங்களேன் என்றார்கள். உலக முஸ்லிம்களுக்காக நீங்கள் துவா செய்ய வேண்டுமாம் என்று சொன்னார்கள். நீங்கள் உலக முஸ்லிம்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். என்னிடமா? உலக முஸ்லிம்களுக்காகவா? என்னைகவா துவா செய்ய சொன்னார்கள் என்று தேம்பி தேம்பி அழுது, சரி நான் செய்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச தூரம் இவர்களை விட்டும் கடந்து சென்று ஒரு இடத்திலே அமைதியாக சில நேரம் சுஜூதிலும் சில நேரம் சுஜூதை விட்டு எழுந்தும் முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு 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 அழுது 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 அல்லாஹ்விடம் துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் சஜிதாவில் வீழ்ந்து துவா செய்ய ஆரம்பித்தவர்கள் சஜிதாவிலே இருந்து எழுந்திருக்கவே இல்லை. ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் அலியும் பயந்து போய்விட்டார்கள். எங்கே ஒருவேளை மரணம் வந்து விட்டதோ, மூச்சடைத்து ஏதும் அசம்பாவிதம் ஏதும் நிகழ்ந்து விட்டதோ என்று பயந்து போய் நீண்ட நேரமாகியும் எழுந்திருக்காத காரணத்தால் போய் ஒரு குலுக்கி எழுப்பிவிட்டார்கள். அப்போது சொன்னார்கள் உவைஸுல் கர்னி, அமீருல் முஃமினீனே, அவசரப்பட்டுட்டீங்களே, நீங்கள் மாத்திரம் என்னை எழுப்பாமல் இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத்து வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுடைய பாவத்தையும் மன்னித்திருப்பான் என்று சொன்னார்கள். ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகவும் கைசேதப்பட்டவர்களாக கேட்டார்கள், அப்படியானால் இதுவரை நீங்கள் செய்த துவாவிற்கு எத்துணை நபர்களினுடைய பாவங்களை, முஸ்லிம்களுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்திருக்கிறான் என்று கேட்கிறார்கள். இப்போ சொன்னாங்க உவைஸுல் கர்னி, அராபியா முதர் என்று சொல்லக்கூடிய இரு கோத்திரத்தார் வளர்க்கக்கூடிய ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று சொன்னார். இந்த வார்த்தையை சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கும் ஆச்சரியத்தில் மிகைத்து போனார்கள், திளைத்து போனார்கள். ஏனென்றால் இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகித்த வார்த்தை. அந்த உவைஸ் அல்லாஹ்விடம் இறைஞ்சி கேட்டால் ராபியா நதுர் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தார்களின் ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகித்த அந்த கோத்திரத்தாரினுடைய பெயர்களை உவைஸுல் கர்னி இந்த இடத்தில் உபயோகிக்கிறார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் அவர்களுக்கும் எந்த அளவு தொடர்பு, ஆன்மீக தொடர்பு, மறைமுகமான ஒரு தொடர்பு, மானசீகமான ஒரு தொடர்பு இருந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்றோம். அதற்கு பின்பு
உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்டார்கள். இல்லை, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் கொடுத்த இந்த விஷயங்கள் மாத்திரம் போதும், நான் அதை வைத்து போதுமாக்கிக் கொள்கிறேன் என்று மறுத்து விட்டார்கள். உலகத்தின் பற்றற்ற அந்த தன்மை. அதற்கு பின்னால் உங்கள் வழியில் நீங்கள் செல்லுங்கள், என் வழியில் நான் செல்கிறேன் என்று சொல்லி விடைபெற்றார்கள். அதற்கு பின்னால் அசர் ஃபைசான் என்று சொல்லக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய ஒரு போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்கள். அங்கேயே ஷஹீதாகிறார்கள். ஷஹீதானவுடன் கபரிலே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். அடக்கம் செய்யப்பட்ட சில நேர மணித்துளிகளில் அவருடைய கபூர் இருந்த இடம் தெரியாமல், அடையாளம் தெரியாமல் ஆகிவிடுகின்றது. உலகத்திலும் தன்னை வலி என்று யாருக்கும் காட்டிக்கொள்ளாமல் வாழ்ந்தார்கள். மரணமானதற்கு பின்பும் அவர் ஆசைப்பட்டதை போன்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபரையும் யாருக்கும் காட்டாமல் மறைத்து விட்டான். யோசித்து பாருங்கள். பெருமானாருடைய காலத்தில் வாழ்கிறார்கள் ஒரு இறைநேசர். அந்த இறைநேசரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் உயர்ந்த நபியாம், உலகத்தின் உயர்ந்த உத்தமராம், உயர்ந்த தலைவராம் எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு, அதுவும் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மிக பெரும் சஹாபாக்களை வைத்தே உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறார்கள் என்று சொன்னார். உவைசுல் கர்னியை உமரும் அலியும் போய் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள் என்று தெரிஞ்சதுக்கு பின்னாடி மதீனாவில் உள்ள எல்லாரும் கிளம்பி போனாங்களாம் உவைசுல் கர்னியை பார்க்கறதுக்கு. மக்கள் எல்லாரும் நம்மளை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமாக வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒட்டகங்களை எல்லாம் கொண்டு போய் அந்தந்த சொந்தக்காரவங்கள்ட்ட கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாத, கண்காணாத இடத்தில் ஓடி போய் மறைந்து கொண்டார்கள். யாரும் வந்து நம்மை பிரபலியமாக ஆக்கிவிடுவார்களோ என்று பயந்து கொண்டு சென்று விட்டார்கள். இவ்வளவு ஒரு அற்புதமான வரலாறுக்கு சொந்தக்காரர் தான் உவைசுல் கர்னி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஞானத்தை கொடுப்பான், அந்த மறைமுகமான சில இல்முகளை கொடுப்பான். எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து விடுவதில்லை. சஹாபாக்களிலும் கூட உயர்ந்தவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்றவர்கள் இருந்தும் கூட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இல்மின் தலைவாசல் என்று சொன்னார்கள். இல்மின் பட்டணம் நான், அந்த பட்டணத்தின் வாசல் அலி என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு இருந்த ஆற்றல், அந்த ஞானம், ஞானோதயம், ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா என்று கவிஞர் பாடினார். அதே போன்றுதான் இந்த ஞானம், அந்த ஞானத்தினுடைய திறவுகோல் சில மக்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவான். அப்படி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள், ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் வலிமார்கள். இந்த இரண்டு பேர்களினுடைய கண்ணியமும் காப்பாற்றப்பட வேண்டும். வலிமார்களுக்கு நாம் ஜியாரத் செய்வது, அவர்களுக்கு நாம் நன்மைகளை எத்தி வைப்பது, அவர்களுடைய தர்பாரில் நின்று துவா செய்வதுதான் எனக்கு நீங்கள் செய்து கொடுங்கள், அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்டு பெற்றுத்தாருங்கள் என்றுதான் நாம் கேட்கின்றோம். எந்த வழியிடத்திலும் சென்று நாம் நீங்கள் எங்களுக்கு முடிச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் எந்த வழிமார்களையும் அவர்களை நாங்கள் தெய்வங்களாக ஆக்குவதில்லை, அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். இந்த கண்ணியம் நாம் செய்தாக வேண்டும். ஏனென்றால் உவைசுல் கர்னியுடைய வரலாறை நாம் ஏன் சொல்ல வேண்டும் என்றால் சில படிப்பினைக்குரிய பாடங்கள் உண்டு. அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ர் அஸ்வதுடைய கல்லை பார்த்து பேசிய போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சில விளக்கங்களை சொல்லி, உனக்கு இந்த கல்லும் சில நன்மைகள் செய்கிறது, அதனால்தான் இந்த மரியாதை என்று அலியின் கர்ரமல்லாஹு தனது ஞானத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அலி இல்லை என்றால் அந்த நேரத்தில் உமர் நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்கின்றார்கள். அழிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹுக்குத்தான் உண்டு, ஆனால் அலியை கொண்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றினான் என்பதை அங்கே புரிய வைக்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய நபியாக இருந்தும் உவைசுல் கர்னியிடம் சென்று நீங்கள் துவா செய்ய, நீங்கள் கேளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை சொல்லி தூதனுப்புகிறார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் நமக்கு சிறந்த பாடம். உலகத்தின் வலிமார்களுக்கும் சில அற்புதங்கள் உண்டு, அவர்களுக்கும் சில கண்ணியங்கள் உண்டு. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே காட்டிக் கொடுக்கின்றார். சரி, அந்த கூட்டத்தார்களினுடைய அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று உவைசுல் கர்னிக்கு எப்படி தெரியும்? எப்படி உறுதியாக சொன்னார்கள்? அல்லாஹ் வஹி அறிவித்தானா? வஹி நபிமார்களுக்கு மாத்திரம்தான் வரும். அப்படி என்றால் அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? இல்ஹாம் என்று சொல்வார்கள்.
உள்ளத்தின் உதிப்பு. அந்த உதிப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போட்டு காட்டி கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை, அந்த ராபியா நதுர் கூட்டத்தாரினுடைய பெயர்கள், அந்த பெயர்களை உவைஸுல் கர்னி உபயோகிக்கிறார். எப்படி உவைஸுல் கர்னிக்கு அந்த வார்த்தை தெரியும்? பெருமானாருக்கும் இவருக்கும் என்ன மறைமுகமான தொடர்பு? ஆழ்ந்து சிந்திக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். இதுவெல்லாம் இந்த மார்க்கத்தில் நாம் தேடி தேடி படிக்க வேண்டிய ஞானோதயங்கள், ஞான பொக்கிஷங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமார்களை நபிமார்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் அடையாளப்படுத்துவான். அதே நேரம் அல்லாஹ் இந்த நல்லடியார்களுடைய விஷயத்தில் யாராவது கை வைத்தால் அவர்களை கேவலப்படுத்தவும் அவன் தயங்க மாட்டான் என்பதை நாம் உலகத்தில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்த இந்த சில உதாரணங்கள், நாம் ஏற்கனவே பேசிய சில பயான்களில் வலிமார்களின் தர்பாரிலே என்ற தலைப்பில் பேசிய அந்த பயானிலும் கூட சொல்லியிருப்போம். ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபூரில் நின்று, மக்பராவில் நின்று, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைநேசர், அந்த மக்பராவில் நின்று சில துவாக்கள் செய்வார்கள். அந்த இறைநேசரை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அடையாளப்படுத்தி தந்தார்கள். அதே போன்றுதான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உவைஸுல் கர்னியை அடையாளப்படுத்தி தருகின்றார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு பெரிய அழகிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர், இவ்வளவு பெரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மறைமுகமான ஞானங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டவர், அந்த உவைஸுல் கர்னியினுடைய பெயரை நமது குழந்தைகளுக்கு வைத்து உவைஸுல் கர்னியினுடைய இறை அச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு என்ன கேடு வந்துவிடப் போகிறது? இன்றைக்கு எதையோ யாரையோ விதவிதமாக மாடலாக பெயர் வைக்கின்றோமே. இந்த சஹாபாக்களினுடைய அருமையும், அவர்களினுடைய வரலாறும், அவர்களினுடைய இறை அச்சமும், அவர்களினுடைய பணிவும் பண்பும் நற்குணமும் தெரிந்தால் சஹாபாக்களினுடைய பெயர்களைத்தான் நமது பிள்ளைகளுக்கு வைப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானை கேட்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, யாருக்காவது ஒரு பிள்ளைக்கு உவைஸுல் கர்னி என்று பெயர் வையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் அடைந்த அந்த மகோன்னதமான நிலையை நம் குழந்தைகளுக்கும், நமக்கும், நம் வாரிசு பிச்சலங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.